அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் மன்னரின் மரணத்தை நினைவு கூர்ந்த குவைத்துடைய அமீரி தீவான் மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் அமுல்படுத்தப்பட்டுள்ள கடுமையான சட்டத்திட்டங்கள். இனி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அடுத்து நானும் ரவுடி தான் என்பதை போல நானும் குவைத்தி தான் என குவைத்தி பெண்ணுக்கு குல்லா போட்ட போலி ஆசாமியை கைது செய்த உள்துறை அமைச்சகம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் மன்னர் ஷேக் நவாஃப் அல் அஹமது அல் ஜபல் சபா அவர்கள் மறைந்து ஓராண்டு ஆகியுள்ள நிலையில் குவைத்தின் அமீரி தீவான் மறைந்த மன்னர் அமீர் ஷேக் நவாஃப் அவர்களை நினைவு கூர்ந்துள்ளது. மறைந்த மன்னரின் இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் அவர் 3 ஆண்டுகளில் குவைத்தின் மன்னராக இருந்தபோது குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு பல்வேறு பயனுள்ள சட்டங்கள் கொண்டு வந்ததன் மூலம் மக்கள் மனதில் அவர் நீங்கா இடம்பெற்றுள்ளதாக அமீரி தீவான் பாராட்டியுள்ளது. ஜூன் 25, 1937ஆம் ஆண்டு பிறந்த மன்னர் ஷேக் நவாஃப் அல் அஹமது அல் ஜபல் சபா அவர்கள் செப்டம்பர் 29, 2020 அன்று குவைத்தின் 16வது மன்னராக பொறுப்பேற்று தொடர்ந்து 3 ஆண்டுகள் குவைத்தின் மன்னராக இருந்து டிசம்பர் 16, 2023ஆம் ஆண்டு மரணம் அடைந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், குவைத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கடுமையான சட்டத்திட்டங்கள் ஃபாலோ செய்யப்படுகிறது. இதுக்கு முன்னாடி குவைத் விசா வந்தவுடன் கேம்கா மெடிக்கலில் ஃபிட் வாங்கிட்டு போலி விசா ஸ்டாம்பிங் பண்ணிட்டு புஷிங்கில் குவைத்துக்கு போன பல பேரை குவைத்துடைய த ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் தற்போது கைது செய்து நாடு கடத்தி வருகிறது. அதனால் நம்ம ஆளுங்க குவைத் விசா வந்தவுடன் அனைத்து ப்ராசஸையும் லீகலாக செஞ்சுட்டு குவைத்துக்கு போனால் மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அதை விட்டுட்டு அவசரமாக பணம் கொடுத்து இல்லீகல் ஸ்டாம்பிங் ஃபோர்ஜரி செய்து புஷிங்கில் குவைத்துக்கு போகாதீங்க. எப்படியாக இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மாட்டிப்பீங்க. ஒன்று இந்தியாவில் உள்ள இமிக்ரேஷனில் மாட்டுவீங்க, அப்படி இல்லைனா குவைத்துக்கு போய் விசா அடிக்கும் போது மாட்டிப்பீங்க. அதனால் குவைத் விசா வந்தால் அனைத்து ப்ராசஸையும் லீகலாக முடிச்சுட்டு குவைத்துக்கு போகிறது உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைனா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. எச்சரிக்கையாக இருங்க. குவைத்தில் நல்லா சம்பாதிச்ச காலம்லாம் இப்போ மலையேறி போச்சுங்க. எல்லாம் அந்த காலம். இப்போ அப்படி கிடையாது. வாங்குகிற சம்பளம் பார்த்திங்கன்னா ஊருக்கு அனுப்புறது நம்ம செலவுக்கே கரெக்டாக இருக்குது. ஊருக்கு போகும்போது கடன் வாங்கிட்டு பல பேர் போகிறாங்க. மறுபடியும் வாங்கின கடனை அடைக்க ரிட்டன் குவைத்துக்கு வராங்க. இதுதான் உண்மையான நிலவரம். கடைசி காலத்தில் குவைத்தில் சம்பாரித்து நமக்கு மிச்சம் மீதி இருப்பது என்னன்னு தெரியுமா? நோய் மட்டும்தாங்க. இதுதான் பலருடைய நிலைமையாக உள்ளது. அடுத்த தகவல், குவைத்தில் போலி குவைத்திகளின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்து விட்டது. அதாவது போலியான டாக்குமெண்ட்ஸ்களை தயாரித்து சில அரபியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா குவைத்தி குடியுரிமையை இல்லீகலாக பெற்று பல ஆண்டுகளாக தங்களை ஒரிஜினல் குவைத்தி என்று சொல்லிக்கொண்டு குவைத்தில் உலா வருகிறார்கள். இதில் சில செலிபிரிட்டியும் இருக்காங்க. இந்த ஆண்டில் மட்டும் 12,175 போலி குவைத்திகளை குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் கண்டுபிடித்து அவர்களின் சிட்டிசன்ஷிப்பை முழுமையாக ரத்து செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. இப்போ ஒரு சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு பெதுன், அதாவது இல்லீகல் அரப் ரெசிடென்ட் என்ன செஞ்சிருக்கான்னா தான் ஒரு குவைத்தி, அதுவும் சபா ஃபேமிலியை சேர்ந்த குவைத்தி என கூறிக்கொண்டு ஒரு குவைத்தி பெண்ணிடம் சுமார் 15,000 குவைத் தினாரை ஏமாற்றி பெற்றுள்ளார். மேலும் அந்த குவைத்தி பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக கூறி வாக்குறுதி அளித்து அந்த குவைத்தியிடம் ஏகப்பட்ட பரிசு பொருட்களையும் பெற்றுள்ளான். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஒரு நாள் அவன் சபா ஃபேமிலியை சேர்ந்த குவைத்தி இல்லை என தெரிந்த அந்த குவைத்தி பெண் அதிர்ச்சி அடைந்து தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து இப்போ காவல் நிலையத்தில் அவனுக்கு எதிராக புகார் அளித்துள்ளார். இப்போ அந்த போலி குவைத்தியை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளான். குவைத்தி குடியுரிமை இல்லாதவன் தான் ஒரு குவைத்தி, அதுவும் ஆளும் குடும்பத்தை சேர்ந்த சபா ஃபேமிலியை சேர்ந்தவன் என சொல்லி ஒரிஜினல் குவைத்தி பெண்ணையே ஏமாற்றி இருக்கான்னா நாமெல்லாம் ஏமாத்திரும். கத்ரா போட்டவன்லாம் குவைத்தி கிடையாது. அதனால் நம்ம ஆளுங்க கத்ரா போட்டு இருக்கான், அரபி பயங்கரமாக பேசுகிறான்னு நம்பி விசா அடிக்க பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. உஷாராக இருங்க. அடுத்த தகவல், குவைத்தின் ஆலோசகர் சுல்தான் புரூஸ்லி அவர்களின் வாகனம் மற்றும் அவரின் வீட்டிற்கு தீயை வைத்த 2 குற்றவாளிகளுக்கு குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. இதில் ஒரு குற்றவாளிக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை, இன்னொரு குற்றவாளிக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை என தீர்ப்பு வெளியாகியுள்ளது. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 16,200 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 44 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 19,900 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 54 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 14,400 ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 55 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 11,300 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 65 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 76 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 57 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம்.
ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 275 ரூபாய் 10 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 937 ரூபாய் 20 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 471 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 274 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.